Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல தான் பண்ண போறோம். சோ இது செய்யிறது ரொம்பவே சிம்பிள். செய்ய டைமும் ரொம்ப கம்மியான டைம்ல நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பண்ணிரலாம். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சோ அத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ போட்டிருக்கிற உப்பு மிளகாத்தூள் இதெல்லாமே நம்ம சிக்கனில் நல்லா பிடிக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலரியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி எடுத்துக்கிறோம். அதாவது வரமல்லி எடுத்துக்கிறோம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இதை மூணையும் சேர்த்திட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா லைட்டாக செவக்க வறுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைனா கருகி போயிடும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு அதோட ஸ்மெல், மல்லியோட ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப பவுடரெல்லாம் வராது. ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 6-7 பல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் மீன் குழம்பு, சிக்கன்லாம் பண்ணால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்துருங்க. ஸோ எண்ணெயில் இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஸோ ஸ்டவ் இந்த செய்யும்போது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது எல்லாமே ரொம்ப கருகி போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும் சிக்கனுக்கு. அப்போ தான் நம்ம இது பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல. அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் இது கூட சேர்த்திக்க போகிறோம். ஸோ சேர்த்திட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி பூண்டு அந்த எண்ணெய் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் அப்படியே கலக்கினீங்கன்னா அந்த சிக்கன் நல்லா அந்த மேரினேட் பண்ணுவது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் அந்த எண்ணெய் கூட. ஸோ 2 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்பப்போ நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அடிபத்திரும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா வேகலை. அதனால் நான் இன்னொரு 5 நிமிஷம் விடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம், சிக்கனுக்கு தேவையான உப்பு. அது கூடவே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்திருக்கேன். அது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலையும் நம்ம வந்து சேர்த்திட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதையும் இப்போவே வந்து நம்ம சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அப்புறம் இந்த வெங்காயம், இது எல்லாமே வந்து சிக்கனில் அந்த எண்ணெயில் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அதனால் இப்போவே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதே மாதிரி கை விடாமல் நல்லா வந்து வதக்குனீங்கன்னா அந்த வெங்காயத்தில் வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து ஒட்டிக்கும், அந்த சிக்கன்லேயும் நல்லா மசாலாலாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன். நம்ம வந்து வேறு எதுவும் வந்து சேர்த்த போகிறதில்ல, தண்ணி எதுவுமே வந்து சேர்த்த போகிறதில்ல. இது அப்படியே வந்து நம்ம வந்து ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம், அதாவது ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூடி வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் அப்படியே வந்து விடாமல் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால் சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ வந்து கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்து சிக்கன்லாம் வந்து வெந்துருச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம மசால் வந்து அந்த மாதிரி சேர்த்திருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பைசி சிக்கன் ரோஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.